இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இதுவரை யாரும் பார்த்திடாத கொலமாஸ் சம்பவம் செய்த இந்திய அணி ஓய்வு முடிவை அறிவிக்கப் போகும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள். அதாவது இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர் தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரும் இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. ஒரே நேரத்தில் இரண்டு விதமான தொடர்களில் இந்திய அணி விளையாடி வருகிறது. இதில் முதலாவதாக தற்போது இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரை பற்றி பார்க்கும்போது இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இப்போது இந்திய அணியும் இலங்கை அணியும் விளையாடி வருகிறது. அதுவும் இன்றைய நாள்தான் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளாகும். இந்த 5வது நாள் ஆட்டத்தில் இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது கிட்டத்தட்ட இப்போது தெரிய போகிறது. இப்போதைய சூழலில் கூட இந்திய அணியின் கைகள் தான் இந்த போட்டியில் ஓங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி 500 ரன்களுக்கும் அதிகமாக எடுத்திருந்தது. அதன் பிறகு அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் ஆல் அவுட் ஆனது. இதனால் இரண்டாவதாக இலங்கை அணியே இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டது. அப்படியாக இரண்டாவதாக களமிறங்கிய இலங்கை அணி சூப்பராக விளையாடி வருகிறது. அதாவது இந்த போட்டியை எப்படியாவது சமன் செய்துவிட வேண்டும் என்று இலங்கை அணி கடுமையாக போராடி வருகிறது. அதுவும் இன்றைய 5வது நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி தாக்கு பிடித்து விளையாடி வருகிறது. அதுவும் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்குத்தான் இலங்கை அணியின் பேட்டிங் என்பது இருந்து வந்தது. ஆனால் திடீரென இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி மிகவும் பொறுப்பாக பேட்டிங் செய்து வருகிறது. எனவே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை என்றே கூறப்படுகிறது. இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய போட்டி கடைசியில் டிரா என்ற நிலைமைக்கு மாற என்ன காரணம் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த டெஸ்ட் போட்டிகளை கடந்து இப்போது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியை பற்றி பார்க்கும்போது இந்த போட்டி என்பது இந்திய அணிக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேச அணிகளுக்கும் மறக்க முடியாத போட்டியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம சூரியவன்சி இந்த போட்டியிலும் அதிரடியில் பின்னி படலெடுத்து விட்டார். வழக்கமாகவே இவர் பெரும்பாலான போட்டிகளில் வெறித்தனமான அதிரடியில்தான் விளையாடி வருகிறார். ஆனால் அத்தகைய போட்டிகளையும் தாண்டி இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் சூரியவன்சி அதிரடியில் எரிமலையாய் வெடித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சிறு வயதில் அதுவும் 50 ஓவர் போட்டியில் நீண்ட நேரமாக களத்தில் நின்று தொடர்ச்சியாக அதிரடியாக விளையாடுவது என்பது கண்டிப்பாக ஆச்சரியமான விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த போட்டியில் சூரியவன்சி செய்திருக்கிறார். அது என்ன விஷயம் என்றால் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 303 ரன்கள் வரை எடுத்திருந்தார். 303 ரன் என்றதும் இது ஒரு டெஸ்ட் போட்டி என்று நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் போட்டியில்தான் இவர் 303 ரன்கள் வரை எடுத்திருக்கிறார். இவரது அதிரடிதான் இந்த போட்டியில் மிகப்பெரிய விஷயமாக மாறியிருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 29 சிக்சர்களும் 27 பவுண்டரிகளும் விளாசியிருந்தார். அந்த அளவுக்கு தனி ஆளாகவே இந்த ஒரு நாள் போட்டியில் சூரியவன்சி விளையாடி இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா 50 ஓவர் போட்டியை பொறுத்தவரையில் ஒரு அணி மொத்தமாகவே 300 ரன்கள் எடுத்தாலே அது மிகப்பெரிய ரன்களாகும். அப்படி இருக்கும்போது 50 ஓவர் போட்டியில் தனி ஆளாகவே 300 ரன்களை கடந்து 303 ரன்கள் எடுப்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த போட்டியில் நம்ம சூரியவன்சி செய்து காட்டியிருக்கிறார்.
அதே போல இந்த போட்டியில் இவரை தொடர்ந்து திலக் வர்மா, சிவம் துபே உள்ளிட்டவர்களும் அதிரடியாக விளையாடி இருந்தனர். இவர்களும் அதிரடியாக விளையாடி 87 ரன்கள், 98 ரன்கள் என அதிக ரன்கள் எடுத்திருந்தனர். எனவே இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய T20 அணியில் விளையாடிய முக்கியமான வீரர்கள் அனைவரும் இந்த ஒருநாள் போட்டியிலும் சிறப்பாகவே விளையாடி இருக்கிறார்கள். சூரியவன்சி, திலக் வர்மா, சிவம் துபே உள்ளிட்டவர்களுக்கு சர்வதேச ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு போட்டியே மிகப்பெரிய உதாரணம். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 300 ரன்களை கடந்து விட்டதால் ஒட்டுமொத்தமாக இந்த போட்டியில் இந்திய அணி எவ்வளவு ரன்கள் எடுத்திருக்கும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அனைவரின் எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்திய அணி இந்த போட்டியில் மிகப்பெரிய இமாலய ரன்களை குவித்திருக்கிறது. அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி மட்டுமே 601 ரன்கள் வரை குவித்து அசத்தி இருக்கிறது. இந்த 600 ரன்கள் என்பதை டெஸ்ட் போட்டியில் எடுத்தாலே அது மிகப்பெரிய இலக்காகும். அப்படி ஒரு மிகப்பெரிய இலக்கை ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முதல் முறையாக எடுத்திருக்கிறது. இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட்டில் 498 ரன்கள் எடுத்ததுதான் மிகப்பெரிய இலக்காக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட இலக்கையும் தாண்டி இந்திய அணி தற்போது ஒவ்வொரு போட்டியிலும் சாதாரணமாக 500 ரன்களை கடந்து 505 ரன்கள், இப்போது 601 ரன்கள் என இப்படியாக இமாலய ரன்களை இந்திய அணி குவித்து வருகிறது. மேலும் இந்த இமாலய இலக்கை நோக்கி இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்திய பவுலர்களுக்கு கொடுத்திருந்தது. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி 488 ரன்கள் வரை எடுத்து இந்திய அணிக்கு கடுமையான போட்டியை கொடுத்தது. ஆனால் இந்திய அணி நிர்ணயித்த இலக்கு என்பது மிக மிக அதிகம் என்பதால் வெஸ்ட் இண்டீஸ் அணியால் 488 ரன்களை தாண்டி எடுக்க முடியவில்லை. ஆனாலும் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த ஒரு போராட்ட குணம் உண்மையிலேயே கடந்த போட்டிகளை ஒப்பிடும்போது இந்த போட்டியில் அனைவரும் பாராட்டும்படியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூரியவன்சியின் இந்த முரட்டுத்தனமான அதிரடி பற்றியும் இந்திய அணியின் இந்த இமாலய ரன் குவிப்பு பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.